ஹாய், எனது கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இன்னொரு காணொளி மூலம் நான் சந்திப்பதை இட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு வேதாகமத்தில் ஒரு ஊக்கமளிக்கும் நபரை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அவர் யாரு தெரியுமா? அவரு தான் ஜோசேப். வாங்க பிள்ளைகளே, இன்றைய நாளுக்குரிய வேதாகம கற்கைக்குள்ளாக நாங்கள் செல்லுவோம். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு ஜோசேப்பு பொறுமையாக கடவுளை நம்பியவர். ஆம் பிள்ளைகளே, ஜோசேப்பு தனது தந்தையினால மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு மகனாக இருந்தார். ஆனால் அவருடைய சகோதரர்கள் அவரை பொறாமையோடு பார்த்தாங்க. அவருடைய சகோதரர்கள் ஜோசேப்பை ஒரு நாள் விற்று விட்டாங்க. அவருடைய வாழ்க்கை திடீரென்று மாறிவிட்டது. பிறகு அவர் எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் அடிமையாக வேலை செய்தார். அதன் பின் அவர் செய்யாத குற்றத்திற்காக சிறையிலும் அடைக்கப்பட்டார். நீங்களா இருந்தா என்ன செய்திருப்பீங்க? கோபப்பட்டிருப்பீங்களா? இல்ல இயேசுவை குறை சொல்லியிருப்பீங்களா? ஆனா ஜோசேப்பு அப்படி செய்யவில்லை. அவர் எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை நம்பினாரு. அவர் பொறுமையாக இருந்தாரு. பல ஆண்டுகளுக்கு பிறகு பார்வோன் ஒரு விசித்திரமான கனவை கண்டாரு. அது என்ன கனவு, அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்வோன் மிகவும் யோசனையாயிருந்த நேரத்துல ஜோசேப்பை அழைத்துட்டு வாங்க என்று சொல்லி பார்வோன் கூப்பிட்டார். அப்போ ஜோசேப்பிட்ட பார்வோன் சொல்றாரு, இந்த கனவுக்கு உன்னால விளக்கம் சொல்ல முடியுமா என்று சொல்லி கேட்கிறாரு. ஆனா ஜோசேப்பு சொல்றாரு, என்னால கனவுக்கு பதில் சொல்ல முடியாது, ஆனா கடவுள் இதுக்கு பதில் அளிப்பாரு என்று சொல்லி அவர் சொல்றார். ஜோசேப்பு தனது திறமைய பெருமை பாராட்டவில்லை, பெருமையாக பேசவில்லை. அவர் எல்லா மகிமையையும் கடவுளுக்கு கொடுத்தாரு. கடவுள் அவரை உயர்த்தினாரு. அவர் எகிப்திற்கு 2வது பெரிய அதிகாரியும் ஆனாரு. ஆம் பிள்ளைகளே, ஜோசேப்பு வாழ்விலிருந்து நாங்கள் 3 விஷயங்களை பாடமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1, பொறுமையாக இரு. கடவுள் நம்மளுக்கு உடனே பதில் தராம இருக்கலாம், ஆனால் அவர் ஒருபோதும் தாமதிப்பவர் இல்லை. அவருடைய நேரம் எல்லாமே சிறந்தது. 2வது, கடவுளை நம்பு. நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, எல்லா நேரத்திலையும் கடவுள் நம்மளோட என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. அவர் நாங்கள் ஒருபோதுமே என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார். 3வது, கடவுளுக்கே மகிமை செலுத்த வேண்டும். ஆம், நம்ம வெற்றி பெறும் போது என்னாலதான் நடந்தது, நான் தான் இதை செஞ்சேனா என்று சொல்லி நாங்க பெருமையை பேசக்கூடாது. எல்லாம் நான் வெற்றிகரமா செய்வதற்கு கடவுள் எனக்கு உதவினாரு என்று சொல்லி நாங்கள் கடவுளுக்கு என்ன செய்ய வேண்டும்? மகிமை செலுத்த வேண்டிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்றோம். என்னுடைய அன்பார்ந்த பிள்ளைகளே, பள்ளியில இருக்கும் போது எனது அன்பார்ந்த பிள்ளைகளே, சில நேரங்கள்ல உங்கள் சக மாணவர்கள் உங்களை என்ன செஞ்சிருக்கலாம்? கேலி பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களை விட்டு விலகி சென்றிருக்கலாம், இல்லை நீங்க எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உடனே உங்களுக்கு வெற்றியை தராம இருந்திருக்கலாம். அந்த நேரத்துல நீங்க என்ன செய்வீங்க? ஜோசேப்பை போல கோபப்படாதீர்கள், பழி வாங்க நினைக்காதீங்க, கடவுளை நீங்க நம்ப வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். கடவுள் சரியான நேரத்துல உங்களோட வாழ்க்கையில பிள்ளைகளே அவர் செயற்படுவார். இந்த வாரம் இதை பற்றி நீங்க சற்று யோசிச்சு பாருங்க. நான் எப்போதும் பொறுமையாக இருக்கிறேனா? யாராவது என்னை காயப்படுத்தும் போது நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? தேவனுடைய நேரத்திற்காக நான் காத்திருக்கின்றேனா? என் வெற்றிக்கு கடவுளுக்கு மகிமை கொடுக்கிறேனா?
உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுறதுக்கு நீங்க அனுமதிக்க வேண்டும். கடவுளுடைய சரியான நேரத்துக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். பொறுமை என்பது பரிசுத்த ஆவியின் கனியின் ஒன்றாகும். எனவே பிள்ளைகளே, நமது அன்றாட வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடித்து அதில் வளர நீங்க எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டும். கடவுளும் அதைத்தான் நம்மளுக்கு ஜோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறார். ஆம் பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் அப்படி இருக்க முயற்சி செய்ய வேண்டும். வாங்க நாங்க எல்லாரும் ப்ரே பண்ணுவோமா? அன்பார்ந்த இயேசப்பா, மறுபடியுமாக ஒரு காணொளி மூலம் அன்பார்ந்த குழந்தைகளை நான் மீண்டும் சந்திக்க தந்த நேரத்திற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த பிள்ளைகள் யாவரையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. அவர்களை பொறுப்பெடுங்க. இன்றைய நாளிலே ஜோசேப்பின் பாடத்தின் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் பிள்ளைகள் யாவரும் அவர்களுடைய வாழ்க்கையிலே உம்மை அனுமதிக்க, உங்களுடைய நேரத்திற்காக அவர்கள் காத்திருக்கவும், கர்த்தாவே அவர்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு படிப்பினால, நண்பர்களினால, சமூகத்தினால, குடும்பங்களினால வந்தாலும் ஏசப்பா, பிள்ளைகள் மனம் தளராமல் சோர்ந்து போகாமல் உம்மிடத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து ஜபித்து பொறுமையோடு கீழ்ப்படிவோடு காத்திருந்து அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி கொள்ள கர்த்தாவே பிள்ளைகளுக்கு நீங்களே வழி நடத்துங்க. பிள்ளைகள் யாவரையும் நீங்களே பொறுப்படுங்க, ஆசீர்வதித்து கர்த்தாவே பிள்ளைகள் யாவரையும் கரம் பிடித்து வழி நடத்தியறல வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இதே போல ஒரு சுவாரஸ்யமான வேதாகம சம்பவத்தோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். கிறிஸ்துவ உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.